welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா fish tank எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல fish இருக்கு, இத புடிச்சு இந்த பவுல்ல விட்டுக்கலாம். ஏய் எங்க இருக்க? இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஏய் இந்த பக்கம் போறேன்னா அந்த பக்கம் போறேன்னா நான் இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் போறேன்னா அந்த பக்கம் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் டெக்கரேஷனுக்கு போட்டு வச்ச திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துலாம், அப்போ தான் சீக்கிரம் மீனை பிடிக்க முடியும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க செடி எடுக்கணும். செடி வா வா வா, உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணுமோ? நல்லா இதுக்குள்ள தண்ணியெல்லாம் ஊறி போயிருக்கு இந்த கீழே கல்லுக்குள்ள. ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி ஒரே பொம்மையை போட்டு வச்சுருக்கோம் உள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம இதை செட் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பிடிச்சாச்சு. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் தான் வெளில விழுந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால கைட்டு பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஃபிஷ்ஷை கைட்டு பிடிச்சா அது இப்போ உள்ள தாவி விழுந்துருச்சு. அதனால நான் இப்போ இதில் பிடிச்சி உங்களுக்கு அனுப்புகிறோம். சரி, நான் கையில் பிடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸி. தம்பி வர நிறைய இது போட்டாங்க. இப்போ கலங்கல இருக்கு. நீ அங்கே போனா நான் இங்கே வருவேன். எங்கடா போச்சு? என்கிட்டே கண்ணாமூச்சாடியா? பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஃபிஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதான் அந்த ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த சின்ன டேங்க்ல போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. சரி வாங்க, இது உள்ளே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது, ஆனால் எல்லா ஃபிஷ்ஷுமே செத்துருச்சு. இப்போ எங்ககிட்ட ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. நாளைக்கு போய் நான் உங்களுக்கு நிறைய பிராண்டட் ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்து நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன், அதையே நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஷ் டேங்க் க்ளீன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டேங்க்ல இருக்க ஸ்டோன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து இந்த பக்கெட்ல போடலாம். ஸ்டோன்ஸ் அவன் எடுத்துதான் இது எடுத்து போகிறோம். வாங்க இப்போ இதை ஃபிஷ் டேங்க் ஃபஸ்ட் போடலாம். இப்போ இதில் இருக்க எல்லா கல்லையும் போட முடியாது, எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட் இந்த கல்லெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். தம்பி வேற ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஷ் எடுத்து அந்த க்ளீன் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷே ஊற்றலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செடியெல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா, இந்த டப்பாவில் தண்ணி எடுத்துட்டு இப்படி வச்சு லைட்டாக இல்லை நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இல்லை நான் ஆட் பண்ண போகிறதில்லை, ஏன்னா என் தம்பி இது உடச்சு ஃபிஷ்ஷோட டெக்கரேஷன், அப்புறம் ஃபிஷ் டேங்க்கு,
அப்புறம் ஃபிஷ்ஷோட ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்காச்சு நாங்கள் நாளைக்கு நாங்கள் மீன் வாங்கி ஃபிஷ் வாங்கி இந்த டேங்க்கில் போட்டுருவோம். ஆனாலும் அடுத்த வருஷம் வந்து நம்ம டேங்க் க்ளீன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன். அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். இதை வந்து நம்ம புது ஃபிஷ் வாங்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் ஃபிஷ் நல்லா உயிரோடு இருக்கும், இல்லாட்டி டெட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.